அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, மாற்றுக் கட்சி நண்பர்களே, ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர மக்கள் அதிகாரம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி உள்ளிட்ட புரட்சிகர அமைப்புகளின் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, பகல்காம் தாக்குதல் நாட்டையே பயங்கரவாத பேர் அபாயத்திற்குள் தள்ளியுள்ள காவி பாசிச கும்பலை வீழ்த்துவோம் என்கிற தலைப்பிலே தமிழகம் தழுவிய அளவில் ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த இருக்கிறோம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காம் என்கிற பகுதியிலே சுற்றுலா பயணிகள் மீது காஷ்மீரில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் 26க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்போ இந்த படுகொலை யாருமே ஆதரித்து பேச முடியாது, பேசவும் மாட்டார்கள். ஒரு ஈவு இரக்கமற்ற முறையிலே சுற்றுலா சென்ற அந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் இந்த தாக்குதல்கள் ஏன் நடக்கிறது என்பதை பற்றி நாம் பரிசீலிப்பதில்லை. இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் போர் என்ற ஒரு பதற்றம் நிலை உருவாச்சு, ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்றை அமைத்து ஒரு தாக்குதல் பதிலடி கொடுப்பதாக சொல்லி தீவிரவாதியின் முகாம்கள் மீதெல்லாம் குண்டுகளை போட்டதாக சொல்லுகிறார்கள் இந்திய தரப்பிலே. அப்புறம் அணு ஆயுதம்லாம் இருக்குது, எதற்கு அஞ்ச மாட்டோம், பாகிஸ்தான் கதையே முடிந்துவிடும், இப்படிலாம் பிஜேபியினுடைய தலைவர்களும் கட்சியை சார்ந்தவர்களும் இன்னும் பலரும் அவர்கள் சார்பாக பேசுகிறார்கள். இப்போ பிரச்சனை என்ன? ஏன் பகல்காமிலே இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கிறது? இதற்கு முன்னாடி பல தாக்குதல்கள் இது போன்று நடந்திருக்கிறது. என்ன காரணம்? எதனால் இந்த தாக்குதல்கள்லாம் இந்தியாவிலே தொடர்ந்து நடக்கிறது என்ற கேள்விகளை எழுப்பினால்தான் குறைஞ்சபட்சம் இந்த தாக்குதல்களை நிறுத்தவோ அல்லது காரணத்தை கண்டறிந்து மீண்டும் இந்தியாவிலே இது போன்ற அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலை நிறுத்தவோ முடியும். இதுதான் யதார்த்தம். ஆனால் அதற்கு மாற்றாக இன்று என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள்? இப்போ இந்திய கூட்டணி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பாசிசத்தை ஏவி வருவதாக சொல்லி அல்லது பாசிசத்தை வீழ்த்துவதற்கான மாற்று அமைப்பு என்று சொல்லலாம் இன்றைக்கு பலரும் பேசினார்கள், இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இந்தியா கூட்டணி கூட இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற உண்மைத்தன்மையை, சம்பவங்களை அது ஒரு வரலாற்று பார்வையிலே பார்க்க தவறி அவர்களோடு தேசவெறி போர் வெறியோடு இருக்கிற பிஜேபிக்கு ஆதரவாக நின்று இன்றைக்கு பேரணி வரைக்கும் நடத்துகிறாங்க. இதெல்லாம் நமக்கு வியப்பாக இருக்குது. பிஜேபிக்கு மாற்று இந்திய கூட்டணி தான் என்று பேசிய கட்சிகள் கூட, அதில் இருக்கிற பல அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் கூட இந்த தாக்குதல் சம்பவத்திலே இந்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எடுக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எடுக்கிற பேரணிக்கு எல்லாம் ஆதரவு என்கிற வகையிலே தான் பேசுகிறார்களே ஒழிய இதற்கான சம்பவத்தை தீர்ப்பதற்கான வழியை பற்றி யாரும் பேச மறுக்கிறார்கள். என்ன காரணம்? ஏன் இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கிறது என்று இதை பற்றி அந்த கண்ணோட்டத்திற்கு வர மறுக்கிறார்கள் அல்லது தெரிந்து இதை பேச தயங்குகிறார்கள். இதுதான் இன்றைக்கு நமக்கு தெரிகிற உண்மையாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சி வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமிய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது எண்ணிலடங்காத தாக்குதல். நீ இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பேசுகிற அப்படின்னா அது சரி, ரைட்டு, உள்ளே வந்து ஒரு சுட்டுக் கொள்கிறாங்க அப்பாவி மக்கள்னால் அது பயங்கரவாத செயல் தான், நம்ம அதை ஆதரிக்க முடியாது. ஆனால் இந்தியாவிலே தினம்தோறும் இஸ்லாமிய மக்கள் மீது நடத்தப்பெறுகிற பயங்கரவாத தாக்குதலை பற்றி ஏன் இன்னைக்கு இவ்வளவு மீடியாக்கள் பேசுகிறார்களே, ஏன் அதை பேசுவதில்லை? நீங்கள் சிஏஏ என்ஆர்சி போராட்டத்தை எடுத்துக்கோங்க, இல்லை 92ல் தொடங்குங்க. பாபர் மசூதியை இடித்த பிறகு 2000 அப்பாவி முஸ்லீம் மக்களை அந்த சம்பவத்தை ஒட்டி கொலை செய்தார்களா இல்லையா? அது அந்த கொலை செய்த இந்த கொடும் குற்றத்திற்கு அன்றைக்கு யாரெல்லாம் ஆதரவாக நின்றார்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இந்திய கூட்டணி வாய்க்கிளிய அளவு பேசுகிறார்களே, போர் வரியும் தேச வரியும் ஊட்டுகிறார்களே, அவர்கள் பிஜேபிக்கு துணை போகிறார்களே, அவர்கள் அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற பொழுது கூட இந்த குற்றவாளிகளை, இந்த படுபாதக செயலை செய்த குற்றவாளிகளை தண்டிக்க முடியவில்லை. இன்றைக்கி பேசுகிறார்கள் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும்,
பிஜேபி பாதுகாப்பு குறைபாடோடு இருக்கிறது, மோடி அரசு விமர்சிக்கிற எல்லா கட்சிகளும் இதை சொல்கிறாங்க. பாதுகாப்பு குறைபாடு என்பது அது இருக்கத்தான் செய்யுது. பிஜேபி அதை பற்றிய கண்ணோட்டம்லாம் கிடையாது, உண்மைதான். ஆனால் இது போன்ற பகல்காம் போன்ற தாக்குதலுக்கு காரணம் என்ன என்பதை பற்றி ஏன் பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அப்படி என்றால் இந்தியாவில் இருக்கிற இந்து மதவெறி பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் இஸ்லாம் பயங்கரவாதத்தை வளர்க்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. இந்த கருத்தை பேச மறுக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு பயங்கரவாத உள்நாட்டு பயங்கரவாத யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். ஊபியை ஒரு சோதனை சாலையாக வைத்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு இருக்கிற இஸ்லாமிய மக்கள் வாழ முடியாமல் அச்சத்திலே உலாவுகிறார்கள். எப்போ ஆர்எஸ்எஸ்காரர்களும் பிஜேபிக்காரர்களும் நமது வீட்டை இடிப்பார்கள், நம்மை கொல்லுவார்கள் என்று தெரியாமல் உறங்க முடியாமல் தவிக்கிறார்கள் ஏழை இஸ்லாமிய மக்கள். இப்படிப்பட்ட மக்கள் மீது தொடுக்கிற தாக்குதல்களை பற்றி என்ன சொல்கிறது? இது ஒரு செய்தி அன்றைக்கி நம்ம கடந்து போகிறோம், அவ்வளோதான் விஷயம். இஸ்லாமிய மக்கள் மீது தாக்குதல் நடக்கிறது என்றால், படுகொலை நடக்கிறது என்றால் அது ஒரு செய்தி. அரசு உறுப்புகள், இராணுவம், நிர்வாகம், நீதிமன்றங்கள் உட்பட அனைத்துமே இன்றைக்கி பாசிச கும்பலுக்கு இரையாக்கப்பட்டு பாசிசமயமாக மாற்றப்பட்டு வருகிறது அன்றைக்கி. அதுதான் யதார்த்த உண்மை. அதனால தான் இஸ்லாமிய மக்கள் மீதான தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள், அதிலிருந்து அவங்கள அடித்து கொண்டாங்கன்னா கூட ஈஸியாக வெளியே வர முடியுதில்ல. மாலை போட்டு வரவேற்கிறாங்கல்ல கொலைகாரர்களை. இப்படி இதை எதிர்த்து இந்த பயங்கரவாதத்தை தாக்குதல்கள் போன்ற இதை எதிர்த்து பேசுகிற முற்போக்காளர், ஜனநாயக சக்திகள் உட்பட எல்லாருமே கொலை செய்கிறானல்ல. இந்த உள்நாட்டு பயங்கரவாதத்தை பற்றி இவன் வளர்க்குறதே, பயங்கரவாத செயலை வளர்க்குறதே இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் இந்து மதவெறி பாசிசத்தை ஊட்டி வளர்க்கிறது. இந்தியா முழுவதும் இது போன்ற தாக்குதல்கள் தினந்தோறும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்யறது என்பதை பற்றி பேசாமல், இதற்கு தீர்வு தேடாமல், இதற்கு மாற்றி வைக்காமல், இல்லை இப்போ முஸ்லீம் பயங்கரவாதத்தை வேறு எடுக்கணும், அவன் எல்லை தாண்டி வந்து உள்ளே சுட்டுட்டான், 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ளே வந்து சுட்டுருக்குறான், தாக்குதல் நடத்திருக்கானா, திடீர்னு நடந்த தாக்குதலாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இது போன்ற பல தாக்குதல்களில் என்ன உண்மை சம்பவமே உண்மை தெரியாமல் இருக்குது. புல்வாமா தாக்குதலில் என்ன நடந்துச்சு என்பது என்கிற செய்தியை, அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற உண்மையை இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாமல் வெளிவராமல் இருக்கிறது. இப்படி இருக்கிற சமயங்களில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வேறு இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகிற போர் வெறியை, போர் பதற்றத்தை உருவாக்குகிற இவர்கள் வீரம்லாம் என்ன? இன்றைக்கி அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப்பு வந்து ட்விட்டரில் முன்னாடி செய்தி போடுறாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டதுன்னு. அதுக்கப்புறம் தான் இவங்க பேசிக்கிறாங்க. இவ்வளோ தான் உன் வீரம். ஏதோ உனக்கு பெரிய தேசபக்தி இதெல்லாம் இருக்கிற மாதிரி. முதலாளிகளுடைய நலன் இருந்தால், அதானி அம்பானியுடைய நலன்தான் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் தேவை. அவங்க நலன்களில் இருந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. அதுதான் இது போன்ற பல சம்பவங்களுக்கு பின்னணியில் பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை பற்றி பேசுவதற்கோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கோ இன்றைக்கு வழி இல்லை. இப்படி ஒரு பயங்கரவாத, உள்நாட்டு பயங்கரவாதத்தை கல்ட்டை விழுத்து விட்டுட்டு காஷ்மீரில் தாக்குதல் நடந்துருச்சு என்று பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்குது? அந்த தாக்குதலுக்கு நாம் தண்டிப்போம். நீங்கள் உள்நாட்டில் இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதலை ஊக்குவிச்சு நீங்கள் இங்கே இருக்கிற சாதாரண இஸ்லாமிய மக்கள் மீதும் தலித் மக்கள் மீதும் தினந்தோறும் தாக்குதல் நடத்துகிறீங்கள, இதை எப்படி தடுப்பது? இந்த தாக்குதலுடைய பின்புலம் தானே நாளை அவன் ஒரு அதிலிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு சிறு பிரிவினர் தானே இது போன்ற பயங்கரவாத செயல்களுக்கு ஈடுபடுவதற்கு காரணமாக அமையும். அப்போ இதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே ஒரு பேர் அபாயத்தை, நாட்டை ஒரு பயங்கரவாத பேர் அபாயத்திற்குள் உள்நாட்டு பயங்கரவாதத்தை நிகழ்த்தி வருகிற இந்து மதவெறி பாசிசத்தை வீழ்த்தாமல் நீங்கள் இந்த பிரச்சனையிலே இஸ்லாம் பயங்கரவாதத்தை வீழ்த்த முடியாது. ஆக அதை வீழ்த்துகின்ற வகையிலே நாம் இதை புரிந்து கொண்டு இந்தியாவிலே இஸ்லாமிய மக்களும் ஆகட்டும் அல்லது இந்து மக்களும் ஆகட்டும் அவர்களை ஒற்றுமைப்படுத்துகிற போராட்டத்தை அல்லது நாட்டுப்பற்றோடு இருக்கிற போராட்டத்தை நாம் தொடங்கியாக வேண்டியதாக இருக்குது. இவர்கள் இன்னைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் போர் நடத்துவதால் நாட்டுப்பற்று உருவாகாது. அது போர் வெறியும் தேச வெறியும் தான் உருவாக்கும். அந்த வெறியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் முதலாளிகளுக்காக படுகொலை செய்யப்படுவார்கள். அதான உண்மை. இன்றைக்கி காஷ்மீரை கூறுபடுவதற்கு காரணம் என்ன? காஷ்மீரை முதலாளிகளுக்கு அள்ளி கொடுக்கணும் அந்த வளங்களை. அதுக்காகத்தான் இன்றைக்கி பல தாக்குதல்களும் காஷ்மீரை பதட்ட சூழ்நிலையிலும் தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற சிறப்பு சட்டங்கள்லாம் அதனால தான் நீக்கினாங்க. இப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மக்களினுடைய உணர்வு என்பது
அந்த பஹல்காம் தாக்குதலிலே நடக்கிற பொழுது அந்த தாக்குதலை பார்த்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை சுட்டு கொள்ளுகிறார்கள் என்ற செய்தி தெரிந்து உடனே அவர் கூட அழைத்து வந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காக துப்பாக்கியை பிடுங்கி தானும் இறந்து போகிறார் ஒரு இஸ்லாமிய இளைஞர் துப்பாக்கி சுற்றில். இதற்கு பேர் தேசபக்தியா? இல்லை இங்கே இருக்கிற முஸ்லீம் மக்கள் தான் நான் காரணம், அவர்களை பழிவாங்குகிறேன் என்று ஒரு அப்பாவி முஸ்லீமை சுட்டு கொன்று விட்டு அவன் ஒரு எந்த சலமும் இல்லாமல் எந்த பதட்டமும் இல்லாமல் ஒரு இஸ்லாமியனை சுட்டு கொன்று விட்டு போகிறானே, இது பேர் தேசபக்தியா? எது தேசபக்தி? இப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேசபக்தி போர்வையிலே, இந்து மக்கள் என்கிற போர்வையிலே நம்மை இந்த கலவரத்திற்கு, இந்த பயங்கரவாத செயலுக்கு பங்கு கோருகிறார்கள், நம்மை பங்காளியாக மாற்றுகிறார்கள். நாமெல்லாம் இணைந்து இப்போ பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்க்கும் அவன் செய்கிற அத்தனை அட்டூழியங்களுக்கும் படுகொலைகளுக்கும் இந்து மக்கள் பெயரிலே தான் இந்த படுகொலைகளும் தாக்குதல்களும் நடக்கிறது. அப்போ இது நம்ம பேரில் கணக்கு எழுதிட்டு இந்த நாட்டை பாசிச பயங்கரவாதத்திற்குள் தள்ளுகிற வேலையை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செய்கிறது. ஆக இஸ்லாம் பயங்கரவாதத்தை வீழ்த்த வேண்டும் என்று கருதினால் அதற்கு அடிப்படையாக இருக்கிற இந்து மதவெறி பாசிசத்தை, காவி பாசிசத்தை இன்றைக்கு இந்தியாவிலே வீழ்த்த வேண்டும். அதுதான் முதன்மையான பணி. அந்த வகையிலே இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறோம். எனவே தமிழக மக்கள் ஒரு சரியான பாதையை புரிந்து கொண்டு போராட்ட களத்திற்கு வர வேண்டும், போராட வேண்டும். இந்தியாவிலே நிலவுகின்ற உள்நாட்டு பயங்கரவாதத்தை வீழ்த்துவதற்கு உறுதுணையாக அணிதிரள வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.